கை குழந்தையோட பச்சை குழந்தையோட எதுக்கு ஏறாங்க, எதுக்கு இறங்குறாங்கன்னே தெரியல. காவல்துறை இறங்குற காவல்துறை அந்த வாகனத்தோட கதவை திறந்து வைக்க மாட்டேங்காங்க. ஏதோ தீவிரவாதிகளை பிடிச்சு வச்சிருக்க மாதிரி கை இல்லாத கால் இல்லாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்னமோ ஓடி போற மாதிரி இந்த காவல்துறை நினைக்கிறாங்க போல. இந்த காவல்துறைக்கு இப்படி அதாவது விடிய விடிய இந்த பஸ்ல வச்சு அலக்கழிக்கணும்னு அவங்களுக்கு சொன்ன அறிவுரையாளர் யாரு? அந்த அதிகாரி யாரு? அந்த அதிகாரிக்கு அவர் மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காரா, இல்ல அந்த அதிகாரி மன வளர்ச்சி குன்றியவரா அப்படின்னு அவரை கொஞ்சம் செக் பண்ணி அட்டை போட வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். எங்க ரொம்ப உண்மையிலே ரொம்ப மன வருத்தம். விடியல் அரசு சொல்லி விடியாத ஒரு இரவு எங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க. இரவு ஃபுல்லா எங்களை சுத்தி வச்சிட்டு இருக்காங்க. சென்னையை பார்க்க வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்க சென்னையை பார்த்ததே இல்லாத மாதிரி இந்த சென்னை காவல்துறை நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமா நாங்க தமிழ்நாட்டுல இதை பாக்குறோம். இப்படி மாற்றுத்திறனாளிகளை அலக்கடிக்கக்கூடிய ஒரு அரசை இதுவரையே பார்த்ததில்ல. ஜனநாயகம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க இந்த அரசு அப்படிங்கறதான் நம்ம சொல்ல வேண்டியது. சிபிஎம் மூத்த தலைவர் கே பாலகிருஷ்ணன் மனைவி மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், சிபிஎம் மூத்த தலைவரின் மனைவி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான வீடியோவும் தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். உதவித்தொகை உயர்வு கோரி மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் நள்ளிரவில் கைது நடவடிக்கை என்ற பெயரில் திமுக அரசு காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் என்றும் பாராமல் சென்னை முழுவதும் அலைக்கழித்து வன்முறை தாக்குதல் நடத்தி அவர்களை கைது செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது என்று அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பல்வேறு பதிவுகளை குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறையினர் ஈவு இரக்கமற்ற தாக்குதலில் மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவரும் திமுக கூட்டணி கட்சியான மூத்த தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்களின் மனைவியுமான திருமதி ஜான்சி ராணி அவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, திமுக கூட்டணி கட்சி தலைவரின் மனைவியே காவல்துறை தாக்குதலுக்கு ஆளாகிய நிலைதான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு அனைத்து விதமான கோரிக்கை குரல்களையும் ஒடுக்க நினைப்பதுதான் திமுகவினுடைய பாசிஸ்ட் மென்டாலிட்டி என்று மென்டாலிட்டிக்கான ப்ரூஃப் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஜனநாயக விரோத பாசிச போக்கை கொள்கையாக கொண்டு மாற்றுத்திறனாளிகள் மீது கருணையின்றி நள்ளிரவு முழுவதும் அலைக்கழித்து அடிப்படை உரிமைகளை கூட மறுத்து தாக்குதல் நடத்தியுள்ள திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம். மாற்றுத்திறனாளிகள் மீதான அடக்குமுறை நடவடிக்கைகளை முழுமையாக கைவிட வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.